ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று முதல் முறையாக திருச்சி மாவட்டத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு பொதுமக்கள் எல்லோரும் வரவேற்பு வழங்குவார்கள். அதன்பின் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் தன்னை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி நவழ்கிறார்கள். இந்த விழா திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. மைதானம் முழுக்க நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். வருகின்ற வழிநெடுகள் மக்கள் அவரை வரவேற்பார்கள். இல்லை, இது அவருடைய மக்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார்கள். பிறகு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பிறகு போவார்கள். நிச்சயமாக அது மக்களுக்கு மெசேஜ் சொல்லுவார் இல்லையா, நன்றி சொல்லுவார் இல்லையா. திருச்சிக்கு 4 மணிக்கு வந்து சேருவார்கள் என்பதுதான் இப்போ வரை கிடைத்த தகவல். 4 மணிக்கு வருவார்கள், பேசுவார்கள், பிறகு சென்னை போவார்கள். நாளைக்கு பேசுவோமா? இது பாதுகாப்பு கருதியது. அவர் தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார், அதே தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார். ஏப்பா நல்ல செய்தி இருக்கு இல்லையா, இதை போடுங்க ஐயா. இல்ல, கட்சியில சேர்க்கறதெல்லாம் முதலமைச்சர் வந்து செஞ்சிருக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் என்னிடம் பதில் இல்லை. தேவையான அளவிற்கு திருச்சியிலே இருப்பார்கள், தேவையான நேரத்திற்கு திருச்சியிலே இருப்பார்கள். அதான் சார், உங்களுக்கு நீங்க வேணா நான் சொல்றதை எழுதுறீங்களா? திருச்சிக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. திருச்சியிலே திருச்சியினுடைய அடையாளமாக தூய வளவனார் கல்லூரியின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 1000 ஆண்டுகள் பழமையான தேவாலயம் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை பொருந்திய மலைக்கோட்டை இருக்கிறது, திருவரங்கம் இருக்கிறது. இந்த 3ம் இணைந்த இந்த சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் அவர் மக்களுக்கு நன்றி சொல்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஜிகானர் எங்களுக்கு போராது, அதுதான் போதும், அதுதான் இடம் வேணும் எங்களுக்கு. சார், உள்ளுக்கு மைதானத்தில் 15,000 பேர் உட்காரலாம். நீங்க அளந்து பார்க்கல, நான் அளந்து பார்த்து மேப்ப வச்சிருக்கேன். இல்ல, என்னவோ நினைக்கிற, என்ன கேட்கன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இல்லை கண்ணு, அது பெரிய மைதானம். அவர் வர்றாருன்னா பாதுகாப்பு கருதி மக்கள் லட்சம் மக்கள் வருகிறார்கள். அவருடைய பாதுகாப்பு போய் நாங்கள் கருத வேண்டும். பூர்த்தி செய்யப்படும். இல்லை, அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன். நான் சொன்னதில் பாதி என்னென்ன, திருச்சி மக்கள் தங்களுடைய பல லட்சம் கரங்களை தூக்கி அவர் அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய நன்றியை 2 கரங்களாலும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். என்ன யார ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த 3 உலகிலும் ஆள் இல்லை.
சார் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், சிஎம்னு சொல்லுங்க சார். தம்பி இது எதுக்கு நம்ம திருச்சியில் முடியா இந்த காட்டுவடிச்சுலாம் வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து தெளிவானவே உங்கள்கிட்ட படித்து தான் வந்தவன். யாருங்க ஐயா? தேர்தல் வருகின்ற பொழுது தலைமை முடிவு செய்யும். போதுமா? அப்புறம் ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அருள் ஊர்ந்து நாங்கள் இருவருமே கையெடுத்து கும்பிடுகிறோம். தலைவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வராது. ஆமாம், இதுக்கு வேணா கும்பலாம். பின்தொடர்ந்து வராதீர்கள் தயவு செய்து. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ உங்களை பார்த்துத்தான் அவர் வருவார். அதனால் அதில் வந்து எங்களுக்கு நம்முடைய தோழர்கள் ஆதரவு தர வேண்டும். இல்லை நல்ல கேள்விதான். தேவை ஏற்படுகின்ற பொழுது அவர் பிரஸ் மீட் வைப்பார். அதைத்தான் சார் சொல்றேன் சார். பிரஸ் மீட் நான் இல்லை, அவர் கொடுக்கணும். தேவை ஏற்படுகின்ற பொழுது அவர் உங்களை சந்திப்பார். என்னங்கய்யா? அவரும் வாகனத்திலிருந்து தான் சொல்ல போறாரு. அதுக்கு தனியாக ஒரு கேலரி அமைக்கப்படும். திருச்சியில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும், வெளிநாட்டு பத்திரிகையாளர் வந்தாலும் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். ஏன் சார் நன்றி சொல்ல போறது? இப்போ நானும் நன்றி சொல்ல போறேன், இவர் தான் போயிட்டு இருக்க வாகனத்தை தான் போடுறேன். அவர் அவருடைய வாகனத்திலிருந்து நன்றி சொல்லுவார். என்னப்பா? மைதானத்தில், கல்லூரி மைதானத்தில். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.